Hi friends, welcome back to our vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த vlog வந்து நான் டியூஸ்டே அதுவும் எடுத்ததுங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படினு சொல்லி தான் இந்த vlogல போய் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம வந்து Subscribe பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோன உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். தூங்கி எந்திரச்சோன்னு பாப்பா ஞாபகம் வந்துருதா? தூங்கி எந்திரச்சோன்னு பாப்பாட்ட போறேன்னு சொன்னியாமா? அப்படியா? ஆ பாப்பா பிடிக்குமா? பாப்பா உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஆ என் மகியம்மா இங்கே வா, அவங்க வீட்டுக்கு போயிடுறியா? சரி போ போ போ, அவங்க வீட்டில் இருந்துக்க போ. போடா கூட்டு போடா அவங்க பாப்பாவை. பத்தியா போகுது அம்மா திண்டுக்கல் விட்டுட்டு போயின்வேன். போ டூ 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 வேணாம், நான் பூட்டிக்கிறேன். உன்னை கார் பண்ண அங்கே நிப்பா தூக்கிட்டு போயிடட்டும். இப்போ கார் பண்ண தூக்கிட்டு போட்டோம். வராத. அந்த அன்னைக்கு காலையிலே வந்து தேங்காய் சாதம் தாங்க சமைச்சிருந்தேன். தம்பிக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு போட்டு விட்டு கிறிஸ்வாவுக்கும் பாப்பாவுக்கும் 2 பேத்துக்கு சேர்ந்து ஷேர் பண்ணி வந்து சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிறிஸ்வா கொஞ்ச நேரம் விளையாண்ட்டு அப்புறம் பவித்ரா வந்து கூட்டிகிட்டு போயிட்டா. மகிழினி வந்து அப்பா கூட நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அப்பா வந்து கொஞ்ச நேரம் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீயும் போறியா? பாப்பா பண்ணி வரட்ட வரியா? நீ வந்து நம்ம கம்பியை பிச்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கும் போல. மரத்தையில சாச்சிருக்கு அப்படின்னாங்க. மரத்தை பண்ணி சாய்க்காது, மரம் வந்து மலைக்கு சாஞ்சிருக்கு. போய் தோட்டத்துல போய் அந்த கம்பியெல்லாம் கட்டிட்டு அந்த மரத்தை வந்து எப்படி நிறுத்த போறோம் தெரியல. ஒரு மாங்காய் மரம் அப்படியே ஃபுல்லா சாஞ்சிருக்கு. மழை காத்தடிச்சுல, காத்துக்கு அந்த மரம் லைட்டா சாஞ்சிருந்துச்சு. மழை பெஞ்சதுக்கு அப்படியே கீழே வேரோட விழுந்த மாதிரியா? வேரோட விழுக்கல, வேர் வந்து கொஞ்சம் பூமிக்குள்ள இருக்கு, ஆனா சாஞ்சிருக்கு மரம். ஐயோ, போய் கம்பி வேற கட்டணும். சரி பார்த்து போயிட்டு வாங்க. பாய். தூங்காத. பார்த்து பார்த்து பிடிச்சிக்க. தோட்டத்துலேருந்து வந்தோன்னே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி வந்து கடலை மாவு கொஞ்சம் வச்சு ஒரு டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மணி கூட நான் ட்ரை பண்ணுறேன், அதை நீ சொல்லு, இன்றைக்கி நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எதுக்கு தேவலாம் ரிஸ்க்கு, நானே செஞ்சுக்குவேன், நீ இப்போ சொல்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. உண்மையா நீ வந்து சரி, நான் எதுவும் சொல்ல விரும்பல மக்களே. இந்த கரண்டி இங்க இருக்கு, தொலைவாது எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். நீங்க ஒன்னும் எடுக்கலாம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைங்க. எல்லாமே இங்க பாருங்க. கடலை மாவு வச்சு இன்னைக்கு வந்து ஒரு டிஷ் செய்ய போறோம். போதும் போதுங்க. பட்டை, கிராம்பு, சீரகம், இது சீரகம், இது சோம்பு போடுறவா? எல்லாத்தையும் முதல்ல போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை மட்டும் போடுங்க. நீ சொல்றதா பண்ணுமா, இதை போடக்கூடாதா? இப்போ போட்டா இப்படிதான் வெடிக்கும். இந்த தக்காளி வெள்ளை என்கிட்ட வச்சுக்காத. சிம்லி ஆன். கரண்ட் இருக்குப்பா, 1ல வை. போதும், நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும். என்னென்ன பவுடரு? சில்லி பவுடரு, மிளகாய், இது சீரகத்தூள், 4 தான் போடணும். அடுத்து மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோ. போதுமா? அவ்வளோதான். அது நல்லா கிளறிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி விடு, அந்த மசாலாலாம் பச்சை வாசம் போகிறது.
அவ்வளோதாங்க, மசாலா பொடியெல்லாம் போட்டு நல்லா வந்து லைட்டாக வெந்துக்கிட்டு இருக்கு. அந்த பச்சை வாசம்லாம் போகட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து கடலை மாவு வச்சு ரெடி பண்ண வேண்டியது எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கலாம். மணி அதை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல சொல்லு, நானே வந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து கடலை மாவு பார்த்திங்க அப்படின்னா 150 கிராம் வந்து எடுத்திருக்கேங்க. அது கூட வந்து ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேம் வந்து தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், அது கூட வந்து கரம் மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் அளவு எடுத்து போட்டோம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அந்தளவு அந்த ரேஞ்சில் தான் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன். ஒன்ஸ் வந்து இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கைவிடாமல் அது வந்து கட்டி சேராமல் நல்லா வந்து கிளறி எடுத்துக்கணும். கிளறினதுக்கப்புறம் தண்ணி நம்ம வந்து லாஸ்ட்டாக தாங்க ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஊற்றி வந்து நம்ம பிணைஞ்சிக்கணும். இது பிணையிறதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக வந்து பால்ஸ் மாதிரி வந்து உருட்டிக்கலாம். அந்த பாலை வந்து ரொம்ப டைட்டாக வந்து பால் மாதிரி உருட்டிடக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக அப்படி தொட்டோம் அப்படின்னா வந்து லைட்டாக உடையிற அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து உருண்டை வந்து சின்ன சின்னதாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா டேரெக்டாகவும் குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெயில் வந்து லைட்டாக பாயில் பண்ணியும் பொரிச்சு எடுத்தும் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்து தான் போட போகிறோம். நீ தெளிச்சின்னு மூஞ்சியை கொண்டு போய் ஒரு நிமிஷம் பக்கத்தில் வை. ஏய், இன்னும் சூடு ஆகலாங்க. போடு, மெதுவா போடு. காயவே இல்லை மணி. ஒட்டிக்கிச்சு. ஒன்றும் ஓட்டல. இது எல்லாம் ஈவனா வேகணும். அது ஈவனா வேக விடுறேன் நான். பெரிய சீன் அது. நீ போடுற சீனுக்கு அளவே இல்லைன்னா பாவி, உன்னை சமைக்க சொன்னதுக்கு வீட்டை என்ன நெருப்பு குளமாக்கி வச்சிருக்க. இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அதுக்கு இப்படிதான் நெருப்பு ஒவ்வொரு சமைக்கணும். உங்களுக்கு விசில் வரதை கண்டு அரிசி அடைக்குது. நானே வந்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்றேன், தயவுசெய்து வெளியே வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல, நான் தான் எண்ணெயில் போட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று போட்டுக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப ஹார்டாக வேக வச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன் சாஃப்டாக வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சொல்ல கேட்காம பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்பா அங்கே அந்த ஏரியாவே எப்படி இருக்குது தெரியுமா? புகை மண்டலமாக இருக்குது. நான் ஒரு 4 உருண்டையை போட்டு எடுக்கிறதுக்கு இன்னமா சீனை போட்டுக்கிட்டு இருக்க. லேசா வெந்தா போதும் மணி, அப்போ உள்ள இருக்கிற ஸ்டஃப்பாகி வேகாது குழம்புல. ஒரு வகையாக வந்து அந்த ஆயிலையும் பொரிச்சு எடுத்துட்டாருங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு லைட்டாக திரும்பியும் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த நம்ம போட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பால்ஸையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வைக்கணும். உள்ளேயே அந்த மசாலா வந்து ஒட்டி பிடிச்சி வெந்துச்சு அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலான பருப்பு உருண்டை குழம்பு வைப்போம் இல்லைங்க, அதே மாதிரி இது வந்து வெறும் கடலை மாவு மட்டும் போட்டு செய்கிறது. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அசல் வந்து மட்டன் மாதிரியே இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா வந்து குழம்பு சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மல்லித்தலை தூவி இறக்கிட வேண்டியதான். அவர் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெயில் அதிகமாக பொரிய விட்டது மட்டும் கொஞ்சம் வந்து ஊறலை குழம்புல, மற்றது எல்லாமே வந்து ஊறி இருந்துச்சு. சரி இன்னும் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சதை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தான் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு தான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன். போட்டோன்னு எடுத்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். மணியும் நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து திண்டுக்கலுக்கு ஒரு வேலையாக வந்து வெளியே கிளம்பிட்டாங்க. பாப்பாவும் நல்லா தூங்கிட்டா. 2 பேர்த்தையும் விட்டுட்டு தான் நாங்கள் மட்டும்தான் போகிறோம். சரி போமா, பேசாமல் இன்னொரு நாள் கூட போய்க்கலாம், பாவம் டயர்டாக இருப்பேன்னு நினச்சேன். நீ வேற வந்துட்டு கிளம்பலையான்னு கேட்ட. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போகிறோம் அப்படின்றனால 2 வீலர்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து பைக்லேயே போயிட்டுருக்கோம். தம்பியும் நாங்கள் கிளம்புனதுலேருந்தே கண்டிப்பாக இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவான். பாப்பாவும் நல்லா தூங்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் அப்படின்றனால தாங்க பிள்ளைங்க 2 பேர்த்தையுமே விட்டுட்டு வந்திருக்கான். திண்டுக்கலுக்கு நானும் மணி வேறு ஒரு ஒர்க்காக வந்தோம். சரி வந்துட்டு அப்படியே ரிட்டன் போகையில் வந்து ராஜத்தி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க மாலுக்கு வந்து வந்திருந்தோம். நாங்கள் உள்ளே போகையில் வந்து ராஜத்தி ஏதோ மீட்டிங்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்படி சரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அவங்களும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் வாங்கிட்டு இருந்தேன். அங்கே இருக்கு நீ என்னத பார்த்தாப்ப
போட்டுட்டாங்க. ஆமா வெயில நடக்கக்கூடாது. டீச்சர் அக்கா அவங்க ஸ்கூலில் வந்து அந்த அன்னைக்கு ஆஃப் டே ஏதோ ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க போல். ஸோ வந்து அவங்களும் வந்து இந்த ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ராஜத்தியம் கடைக்கு வந்திருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம். ஸோ இடையில சர்ப்ரைஸாக வந்து மீட் பண்ணிவிட்டு சரி ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே டீயை குடிக்கிற கடைக்கு வந்திருக்கோம். ஒருவேளை அந்த இதுக்குள்ளே இருப்பாங்க காருக்காரவங்க பக்கத்து கடையில் இருப்பாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் பேசிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்ப போகிறோம். டீச்சருக்கா நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்புனாங்க. இன்னும் பிள்ளைங்க வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். வண்டி சுடும். அவன் எப்படா இறக்கி விடுவேன் இருக்கான். சரி நான் இறங்குறேன் போங்க. வந்து கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நானும் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த குட்டி பாப்பா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து இருக்கா இல்லைங்க, நம்ம கடை ராஜாத்தியம் கடையில் வேலை பார்க்குறாங்களா சிந்துவோட பொண்ணு. நம்ம வீட்டில் வந்து விளையாடுவா பாப்பா, எப்பயாச்சும் தான் வருவா. அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்தானா, அதனால இங்கேயும் வந்து இன்னைக்கு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அக்கா எங்க போயிடுச்சா? கையை பிடிச்சி கூட்டு போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.